الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بواب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب لا يسأل بوجه الله إلا الجنة. وعن جابر بن عبد الله رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يسأل بوجه الله إلا الجنة. رواه أبو داود. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹு தஆலாவுடைய திருமுகத்தை கொண்டு சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் நாம் கேட்க கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய முகத்திற்காக நீங்க கொடுங்க என்ற வார்த்தைகளை நாம பயன்படுத்துவது என்பது வெறும் அது சொர்க்கத்தை மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும், வேறு எதுவுமே நாம கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூதாவில் வரக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ், லா யுஸ்அலு பிவஜ்ஹில்லாஹி இல்லல் ஜன்னா. அல்லாஹு தஆலா உடைய திருமுகத்தை கொண்டு அதோடைய வசீலாவை வைத்து சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் நாம் கேட்கக்கூடாது. இங்கு இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய திருமுகத்தில் கொண்டு சொர்க்கத்தை தவிர வேறு விஷயத்தை கேட்கக்கூடாது என்று பார்க்கும் பொழுது, முதல் விஷயம் அன்னல் முராது லா தஸ்அலு அஹத மினல் மக்லூகீன பிவஜ்ஹில்லாஹி. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை கொண்டு மனிதர்களிடம் படைப்பினர்களிடம் எதையும் நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த உலகத்துடைய விஷயங்கள் யாருமே கேட்காதீங்க. ஏன்னா அல்லாஹுடைய திருமுகம் என்பது அவ்வளவு மகத்தானது, மகிமை மிக்கது, கண்ணியமானது. எந்த அளவு அல்லாஹு தஆலா கண்ணியமிக்கவனாக இருக்கின்றானோ, அப்போ அவனுடைய சிஃபத்துகள் அல்லது அவனுடைய உள்ளமையை கொண்டு நாம் ஒரு விஷயத்தை மக்களிடம் கேட்கும் பொழுது அது சொர்க்கம்தான். மனிதனால் அதை கொடுக்க முடியாது, படைப்பினங்களால அது கொடுக்க முடியாது. அப்போ நாம் அல்லாஹுடைய திருமுகத்திற்காக எனக்கு இது கொடுங்க என்று வேறு எதையும் நாம கேட்கவிடக் கூடாது. முதல் விஷயம் இங்கு ஆம், மனிதனிடம் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு, ரொம்ப அவசியம் என்றால் அந்த விஷயத்திற்காக அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நீங்கள் வசீலாவா தேடாதீங்க. அல்லாஹ்வுக்காக கொடுங்க என்று நம்ம கேட்கலாம். அல்லாஹு தஆலாவுடைய திருமுகத்திற்காக எனக்கு இந்த விஷயத்தை கொடுங்க என்று நம்ம கேட்கக்கூடாது. ஏனென்றால் அற்பமான சொற்பமான இந்த உலகத்தை பெறுவதற்காக, இந்த உலகத்தில் பெறக்கூடிய அந்த பொருளுக்காக நாம அல்லாஹு தஆலாவுடைய திருமுகத்தை நாம மக்களிடம் வைத்து அதை வசீலாவாக வைத்து நாம கேட்க கூடாது. இது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. ஏன்னா சொர்க்கத்தை மனிதர்கள் தர முடியாது, மனிதர்களால் சொர்க்கம் தர முடியாது. ஏன்னா இந்த வார்த்தையை கொண்டு கேட்க வேண்டும் என்றால் சொர்க்கம் தான் கேட்கணும். இப்போ மனிதர்களால் தர முடியாது. இந்த வார்த்தை பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில இதை நாம் பயன்படுத்தவே கூடாது. ஏன் இங்கு சொல்லப்படுகின்றது? சின்ன சின்ன விஷயத்திற்காக அல்லாஹுக்காக கொடுத்துருங்க, அல்லாஹுடைய திருமுகத்திற்காக கொடுத்துருங்க, இப்படி என்ற வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, சாதாரணமாக பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு மனிதன் இந்த உலக விஷயத்தை பெறுவதற்காக மகத்துவம் மிக்க ரப்புல் ஆலமீனுடைய அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம கேட்கக்கூடாது. இங்கு ஒரு விஷயம். இரண்டாவது அர்த்தம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் அல்லாஹு சொர்க்கத்தை நீ தேட வேண்டும் என்றால், சொர்க்கத்தை அல்லாஹு தஆலாவிடம் பெற வேண்டும் என்றால், அப்போ அல்லாஹு தஆலாவிடம் சொர்க்கத்தை பெறும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுடைய திருமுகத்துடைய வசீலாவை கொண்டு, யா அல்லாஹ் உன்னுடைய திருமுகத்தின் கண்ணியமாக அந்த வசீலாவை தேடுகின்ற எனக்கு சொர்க்கத்தை தா என்று மட்டும்தான் கேட்க வேண்டும், வேறு எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடம் இந்த உலகத்துடைய விஷயத்தை அல்லாஹுடைய திருமுகத்தை வைத்து வசீலாவை தேடிய நிலையில நாம் இந்த உலகத்துடைய விஷயத்தை கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு உதவி புரிவாயாக, எனக்கு இந்த விஷயத்தை அமைத்து தருவாயாக, இதை ஹைராக்குவாக என்று நம்ம கேட்பது அது அவசியமானது, அது ஒரு இபாதத். ஆனா இந்த உலகத்திற்காக அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது உன்னுடைய திருமுகத்தின் மீது சத்தியமாக, உன்னுடைய கண்ணியின் மீது சத்தியமாக,
எனக்கு இந்த விஷயத்தை கொடு என்று இந்த அற்பமான விஷயத்தை அல்லாஹு தாலாவுடைய உள்ளமையை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏனென்றால் கேட்கப்படக்கூடிய விஷயம் என்ன, ரொம்ப சொற்பமானது. ஆனால் அதற்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு காரணமோ அல்லது அதற்கு காரணி என்பது என்ன, அது மகத்துவம் மிக்க ரப்புல் ஆலமீனுடைய திருமுகம். இப்போ இந்த விஷயத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸுடைய இரண்டு பொருள் இருக்கு. ஒன்று, மனிதர்களிடம் எந்த ஒரு விஷயமும் என்ன, அல்லாஹுடைய திருமுகத்திற்காக கொடுங்க என்று இந்த உலகத்தில் யாரும் கேட்டு விடக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்றாலும் சொர்க்கத்தை மட்டும் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக, யா அல்லாஹ் நீ உன்னுடைய திருமுகத்திற்காக, உன்னுடைய கண்ணியத்திற்காக நீ எனக்கு கொடுத்து விடுவாயாக என்ற அல்லாஹுடைய உள்ளமை சார்ந்த, அல்லாஹு தஆலாவுடைய உள்ளமை சார்ந்த விஷயத்தை வசீலாவாக, சோர்ஸாக வைத்து நாம் என்ன செய்யலாம், கேட்க வேண்டும். வேற எந்த உலகத்துடைய விஷயத்தை நாம கேட்கும் பொழுதும் என்ன செய்யக்கூடாது, அவனுடைய திருமுகத்தை பெயரை சொல்லி நாம கேட்கக்கூடாது என்று இங்கு மார்க்கம் நமக்கு கூறுகின்றது. இப்போ இங்கு ஒரு விஷயம், குறிப்பாக அல்லாஹு தஆலாவுடைய திருமுகம் என்றால் என்ன, அஸ்மா சிஃபாத் நம்ம இதற்கு முன்னாலும் படித்திருப்போம். அல்லாஹு தஆலாவுடைய உள்ளமைகளில் ஒன்று, அல்லாஹு தஆலாவுக்கு கண்களில் உள்ளன, அவனுக்கு கரங்கள் உள்ளது, அவனுடைய திருமுகம் உள்ளது என்ற விஷயம் அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் ஆங்காங்கே வசனத்தை பதிவு செய்திருக்கின்றான். சூரத்து தஹர்ல, அதே போல சூரத்துல் முல்க்ல, இதே போல சூரத்து நூஹ்லையும் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அந்த கப்பலை கட்டுமாக கட்டளையிடும் பொழுது ஃபஸ்நாயில் ஃபுல்க பிஅயூனினா, நீங்க கப்பலை கட்டுங்க என்னுடைய கண்களுக்கு முன்னால், என்னுடைய கண்களுக்கு முன்னால். அதே போல இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாம் உங்களுக்கு உணவு அளிப்பதே எதற்காக, அல்லாஹுடைய திருமுகத்திற்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, உங்களிடம் எந்த ஒரு நன்றியோ அல்லது அதற்குரிய பதிலோ நாம கேட்பது கிடையாது. அப்போ அங்கேயும் என்ன சொல்லப்பட்டது, அல்லாஹுடைய திருமுகம். இப்போ நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாவாக இருக்கின்றோம். இதை எப்படி அணுகுவது, அல்லாஹுடைய உள்ளமை பற்றி இதற்கு முன்னாலும் நாம் படிச்சிருப்போம். தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்ல அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி இன்ட்ரடியூஸ் செய்திருக்கின்றானோ, தன்னை பற்றி எப்படி வர்ணித்திருக்கின்றானோ குர்ஆனிலும், அதே போல சஹீஹான ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூறியிருக்கின்றார்களோ அதை அப்படியே நாம் ஈமான் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு திருமுகம் உள்ளதா? ஆம், அல்லாஹு தஆலாவுக்கு திருமுகம் உள்ளது. அல்லாஹ்வுக்கு கண்கள் உள்ளது? ஆம், கண்கள் உள்ளது. கரங்கள் உள்ளது? ஆம், கரங்கள் உள்ளது. ஆனால் அவனுடைய இந்த உள்ளமை படைப்பினங்களுக்கு, எந்த ஒரு படைப்பினங்களுக்கு தோதுவாக அல்லது சமமாக அதை போன்று இல்லை என்று நாம ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா நாம படைத்தவனுடைய உள்ளமையை படைப்பினங்களோடு நாம் ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. இது என்ன, தவறாக ஆகிவிடும், இது பெரும் பாவமாக ஆகிவிடும். ஏன்னா அல்லாஹு தஆலாவுக்கு நாம இந்த படைப்பினங்களுடைய உருவத்தை நம்ம கொடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களை விட்டும் என்ன, அவன் சுப்ஹானல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கின்றான், யாரை போன்றும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் யாரை போன்றும் கிடையாது, அவன் பார்க்கக்கூடியவனும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். இப்போ நாம இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய உள்ளமை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய மகத்துவத்திற்கும் எந்த அளவு உயர்ந்ததோ, எந்த அளவு அது தோதுவாக இருக்குமோ அந்த அளவை நாம் ஈமான் கொள்வோம். அதற்கு நாம என்ன சொல்வது, இங்க ஒப்பிட்டு சொல்வதோ, அதற்கு உவமை கற்பிப்பதோ, அதற்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்வதோ, அல்லது அதை இல்லை எனக்கு புரியல நிராகரிப்பதோ, அல்லது இதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுக்கு திருமுகம் இருக்கு, அல்லாஹு தஆலாவுக்கு கண்கள் இருக்கு என்று ஏற்றுக்கொண்டோம் என்றால் மனிதனை போல ஆகிவிடும் என்பதனால வெளிக்கெட்ட கூட்டம் என்ன செய்யறாங்க, அதை நிராகரிக்கிறாங்க. ஆக இங்கு நாம் ஒரு அளவுகோல் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவை பற்றி ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவனுடைய உள்ளமை சார்ந்த விஷயங்களும் அவனுடைய சிஃபத் பண்புகள் சார்ந்த விஷயங்களையும் எப்படி நாம் ஈமான் கொள்வோம், அவனுடைய எந்த அளவு அந்தஸ்தும் மகிமையும் உள்ளதோ அந்த அளவு நாம் ஈமான் கொள்வோம். புரிவதற்காக ஒரு கரடியுடைய முகமும்
ஒரு எறும்பின் முகம் ரெண்டும் ஒண்ணா? ஆ, ரெண்டும் ஒண்ணா? இதுக்கு துப்பு என்று சொல்லுவாங்க, கரடிக்கு துப்புன் என்று சொல்லுவோம். அதே போல புழுவோ அல்லது சில எறும்புகளுக்கு அது அது ஊறக்கூடிய விஷயம், அதற்கு தாப்பா என்று சொல்லுவோம். எல்லாமே கால்நடைகள் உள்ள அனைத்துமே என்ன, தாப்பா என்று சொல்லுவோம். இப்போ ரெண்டும் ஒண்ணா இருக்குமா? முகம் இருக்காது. அதே போல காலை பார்க்கும் பொழுது முயலுக்கும் யானைக்கும் கால் ஒண்ணுதானாமா? இல்லை. ஓ, படைப்பினங்களுக்கு மத்தியிலே இந்த வார்த்தை கால், கண், முகம் என்று சொன்னாலே வித்தியாசம் வருகின்றது என்றால், நாம் ஏன் இந்த படைப்பினங்களுடைய போது போலதான் அல்லாஹு தாலாவுடைய திருமுகமும் அவருடைய கண்களும் கரங்களும் இருக்கும் என்று ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இது சாத்தியம் கிடையாது. ஆக சொல்லப்பட்ட விஷயம், அவன் அவன் அல்லாஹு தாலா தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் செய்திருக்கிறான். அவனை விட அவனை பற்றி அறியக்கூடியவன் யாரும் கிடையாது. அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் எப்படி வர்ணித்தானோ அப்படியே நாம் ஈமான் கொள்வோம். அடுத்தபடியாக மனிதர்களிலே, இந்த படைப்பினங்களிலே அதிகமாக அல்லாஹை பற்றி அறிந்தவர் யாராக இருப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக தான் இருப்பாங்க. அவர்களை விட சிறந்தவர் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர் யாரும் இருக்க மாட்டார். எப்படி? ஏன்? ஏன்னா அவர் மீது வஹி இறக்கப்படுகின்றது. இல்லை என்றால் அவரும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். அப்போ அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸில் அல்லாஹை பற்றி எப்படி வர்ணித்தார்களோ அதை நாம் அப்படியே ஈமான் கொள்வோம். அப்படியே நாம் ஈமான் கொள்வோம். அதுல நாம உவமை கற்பிப்பதோ அல்லது அதை நிராகரிப்பதோ அல்லது அதற்கு எடுத்துக்காட்டு கூறுவதோ அல்லது சில மாற்று அர்த்தத்தை கூறுவதோ என்பது இருக்கக்கூடாது. சில மக்கள் என்ன செய்யறாங்க? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், இந்த சூராவுடைய முதல் வசனம் பார்க்கும் பொழுது, புனித மிக்கவன் எவனுடைய கரத்தில் ஆட்சி அதிகாரம் உள்ளதோ என்று வரும் பொழுது அது கரம் கிடையாது, அது பலம், அது ஆற்றல் என்று அர்த்தத்தை மாற்றி கூறுகின்றார்கள். ஆனால் இது தவறானது. அல்லாஹு தஆலா பலத்திற்கும் ஆற்றலுக்கும் அவன் குத்ரா என்று பயன்படுத்தியிருக்கான் தன்னுடைய வசனத்துல. குத்ரத்துல்லா, அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹு தஆலாவுடைய பலம் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கின்றான். அப்போ அங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா அங்க பியதிஹி என்று கொண்டு வந்திருக்க மாட்டான். இப்போ கொண்டு வரப்படக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹு தஆலா அதை உண்மைப்படுத்துகின்ற நாம் அதை உண்மைப்படுத்த வேண்டும். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் இதை சொல்லப்பட்டாலும் சிலர் இந்த அல்லாஹ் அஸ்மா மற்றும் சிஃபத்துகளுடைய விஷயத்துல வழி கெட்டதனால தான் நிறைய வழிகேடுகள் வந்தன. அதிகமாக நாம் பார்க்கும் பொழுது மசாயில்களை விட, மசாயில் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து போன்ற மசாயில்கள் வரக்கூடிய சில கருத்து வேறுபாடை விட இந்த கொள்கை ரீதியாக வரக்கூடிய கருத்து வேறுபாடு தான் மிக மோசமான ஒரு, அதான் வழிகேடு என்று சொல்லப்படும். யாருமே சில இந்த மசாயில் ஃபிக்குடைய மசாயில்ல அவருடைய கருத்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதா இவர் வழிகேட்ட கூட்டம் என்று எந்த ஒரு உலமாவும் சொன்னது கிடையாது. ஆம், அவருடைய கொள்கையில, ஈமான்ல, மன்ஹஜில் அணுகக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் அணுகக்கூடிய விஷயத்துல அவர் வேற ஒரு விஷயத்தை சஹாபாக்களுடைய புரிதல் இல்லாமல் அறிவை கொண்டு அதை புரிவதோ அல்லது சைக்காலஜியை வைத்து புரிந்து கொள்வதோ அல்லது பிலாசபியை வைத்து புரிந்து கொள்வது இப்படி என்று இருக்கும் பொழுதுதான் அவன் வழிகேட்ட கூட்டத்தில் செல்கின்றான். ஏனென்றால் இதனால அவனுடைய ஈமான் பாதிக்கின்றது. இப்போ இந்த அதிகமான வழிகேட்ட கூட்டங்கள் வந்தது காரணம் என்ன? கொள்கையில பிளவுகள் வந்ததுனால தான், கொள்கையுடைய புரிதல்ல தவறாக இருந்ததனால்தான் அல்லாஹுடைய உள்ளமை பற்றி புரிவதிலும் அல்லாஹு தஆலாவுடைய தன்மைகளை பற்றி புரிவதிலும் தவறாக அவர்கள் மேற்கொண்டதுனால தான் என்ன வழிகேட்ட கூட்டங்கள் வந்தாங்க. அது முஅத்தஸிலாவாக இருக்கட்டும், கவாரிஜாக இருக்கட்டும் அல்லது முஷப்பிஹாவாக இருக்கட்டும், எண்ணற்ற கூட்டங்கள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுதும் என்ன அதனுடைய தாக்கம் இருக்கு. அதனுடைய தாக்கம் என்ன? இப்ப கூட இருக்கு. பெயர்கள் இல்லாவிட்டாலும் அதனுடைய தாக்கம் இருக்கு. எப்படி அல்லாஹ் தஆலா சாத்தியம், அவன் எப்படி முதல் வானத்தில் இறங்கி வருவான், இதெல்லாம் ஆகக்கூடியதா? இந்த ஹதீஸுகள்லாம் பலவீனமான ஹதீஸு. இது என்ன ஏன்பா பலவீனமான ஹதீஸு? அறிவுக்கு எட்டல இப்படி என்று நிராகரிக்கிறதும், மாடு பேசுமா, இதெல்லாம் சாத்தியமா, ஓனாய் பேசுமா, இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸு, பொய் புகிக்கப்பட்ட ஹதீஸுகள் என்று சொல்லக்கூடிய நிலை பார்க்கும். அல்லாஹ் அக்பர். அபாபீலுடைய அந்த படையை அழித்த விஷயத்தை ஈமான் கொள்கின்றோம்.
படைத்த அந்த அழித்த அந்த விஷயத்தை ஈமான் கொள்கின்றோம். சிட்டுக்குருவிகள் அந்த யானை படையை முழுமையாக அழித்தன என்று ஈமான் கொள்கின்றோம். எறும்பு பேசியது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த விஷயத்தில் எறும்பு பேசியது என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்ற அதை நாம் ஈமான் கொள்கின்றோம். ஹுத்ஹுத் சென்று போய் தௌஹீதுடைய விஷயங்கள், அங்க ஷிர்க்குடைய விஷயங்களை பார்த்து கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியப்படுத்த விஷயத்தை நாம் ஈமான் கொள்கின்றோம். இந்த மாடு பேசியது என்று ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஏன் நிராகரிக்கணும்? எந்த அளவுக்குள் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் வைத்து நீ ஈமான் கொள்கின்றாயோ அதே அளவுக்குள் இதுல ஹதீஸ் சஹீஹான ஹதீஸை வைப்பதில் என்ன பிரச்சனை? புரியுதா சொல்லக்கூடிய விஷயம்? எறும்பு பேசியது சூரத்துன் நம்ல் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தியிருக்க, சீக்கிரமாக போங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சுலைமான் மற்றும் அவருடைய படையினர் உங்களை நசுக்கிவிட வேண்டாம், தெரியாமல் அறியாமல் உங்களை நசுக்கிவிட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவர்கள் புன்னகைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. யா அல்லாஹ், எந்த விஷயத்தில் நான் உனக்கு நன்றி செலுத்துவது, நீ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி எனக்கு அமைத்து தந்தாயே என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்கு நன்றி செலுத்துகிறான். அதே போல ஹுத்ஹுதுடைய விஷயங்களே நமக்கு தெரியும். இப்படி என்ற அனைத்து விஷயங்களும் மறைவான அல்லது ஒரு மனிதன் இங்கே இயல்பாக நடக்காத விஷயங்கள், குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஈமான் கொள்கின்றோம் என்றால் சஹீஹான ஹதீஸில் மாடு பேசியது என்று வரக்கூடிய ஹதீஸ் ஏன் நிராகரிக்கிறோம்? ஒருவர் ஹதீஸ், அந்த நீண்ட ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஒருவர் அந்த மாட்டின் மேல சவாரி செய்து செல்கின்றார். அப்ப அந்த மாடு கோபத்தினால அவனை திரும்பி பார்த்து, நாம் இதற்காக படைக்கப்படல, நாம் படைக்கப்பட்ட நோக்கமே விளைச்சலுக்காகவும் அந்த நிலத்தை என்ன சொல்றது உருவதற்காகவும் அதனுடைய நிலத்தை பயன்படுத்துவதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டோம், நீ எம சவாரி செய்வதற்காக படைக்கப்படல என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் மாடு பேசியதா என்று அவன் சொல்லும் பொழுது அதே ஒரு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்த ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே மாடு பேசியதா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன சொன்னாங்க? நான் ஈமான் கொள்றேன், அபூபக்கர் ஈமான் கொள்றாரு, உமரும் ஈமான் கொள்றாரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பதிவு செய்றாங்க. அப்போ இங்கு நாம குறிப்பாக கொள்கையுடைய விஷயங்கள்ல சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அந்த பிரகாரம் புரிந்தோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. குறிப்பாக அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில். இல்லை என்றால் எத்தனையோ பேர் ஈமான் கொண்டும் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறுகின்றார். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். வமா யுமினுஹும் பில்லாஹி இல்லா அக்ஸருஹும் முஷ்ரிகூன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது மக்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களுடைய அதிகமான நிலை என்ன? அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் தான் இருக்கிறாங்க என்று. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்று பார்த்த பாடம் அல்லாஹு தஆலாவுடைய திருமுகத்தை கொண்டு நாம் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்றால் முதல் அந்த விஷயத்தை படைப்பினங்களிடம் எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா படைப்பினங்களால சொர்க்கம் தர முடியாது, அதை தவிர வேறு எதையும் நாம் கேட்கவே கூடாது. இரண்டாவது, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்றாலும் அல்லாஹுடைய திருமுகத்தை வைத்து வசீலாவா தேடும் பொழுது, யா அல்லாஹ், உன்னுடைய திருமுகத்தை கொண்டு நான் வசீலா தேடுகின்றேன், எனக்கு சொர்க்கம் மட்டும்தான் நம்ம கேட்கணும், வேற எதுவுமே இந்த உலகத்துடைய விஷயங்கள் நாம் கேட்டுவிட கூடாது. ஏனென்றால் கேட்கப்படக்கூடிய விஷயம் மிக உன்னதமாக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு காரணம் வைக்கின்றோமோ அதுவும் என்ன சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா வைக்கக்கூடிய விஷயம் அல்லாஹுடைய திருமுகத்தை நாம வைத்து அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது, நாம சொற்பமான விஷயம் கேட்கும் பொழுது அந்த வசீலா தேடக்கூடிய விஷயம் கண்ணிய குறைவாக ஏற்படும் என்பதற்காக தான் உலமாக்கள் இந்த ஹதீஸின் மூலமாக தெரியப்படுத்துறாங்க. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அவன் அமைச்ச அந்த சொர்க்கத்தில் பிரவசிக்க தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்தருள்வானாக. மற்றும் அல்லாஹு தஆலாவுடைய அந்த திருமுகத்தை பார்க்க அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.